வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்கானனா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து நம்ம ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குல்ல, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வருது. இப்போ நாங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, நம்ம நேஷனல் லீடர்ஸ் இருக்கோம்னா, நேஷனல் மூவ்மெண்ட் லீடர்ஸு அவங்கள பற்றின ஃபோட்டோஸும் டீட்டெயில்ஸும் என்னென்னா ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஷார்ட்கட்ஸும் இதில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அது கீழே நேவி வருது. நேவியில் என்னென்னா விசாகப்பட்டினத்தில் உள்ள நேவல் டாக்யார்ட் இருக்குல்ல, அதில் உள்ள அப்ரண்டிஸ் ஸ்கூல் அதை பற்றி பார்க்குறோம். இது என்னென்னா அப்ரண்டிஸ்க்கான போஸ்டிங் தான். பீரியட் வந்து 1 years இருக்கும். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அப்ரண்டிசேஸில் வந்து என்னென்னா இந்த மெக்கானிக்கல் டீசல் இருக்குல்ல, அதில் வேகன்சிஸ் மொத்தம் 32 இருக்குது. இதில் உள்ளே சப்டிவிஷனாக இருக்குது. மெஷினிஸ்ட் 12 அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கு சென்ட்ரல் ஏசி, அதே மாதிரி இதில் டோட்டலாக பார்த்துக்கிங்கன்னா 320 வேகன்சிஸ் இருக்குது. அதுலேயே நம்ம அண்டர்ஸருக்கு 168, ஓபிசிக்கு 87, எஸ்சிக்கு ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து 45யும், அதே மாதிரி இது ஷெட்யூல் கேஸ்ட்டில் 20 இருக்குது. தென் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படின்னா, நம்ம எஸ்எஸ்சி மெட்ரிக்கு ஸ்டாண்டர்ட் டென்னுக்கு வந்து மினிமம் வந்து 50% அக்ரிகேட் எடுத்துருக்கணும். இதில் அதே மாதிரி ஐடிஐக்கு வந்து 65% அக்ரிகேட் எடுக்கணும். இதில் நம்ம சர்டிஃபிகேட் வந்து மார்க்ஸ் கிரேடு இந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏஜ் வந்து என்னென்னா, பார்ன் ஆன் பிஃபோர் 2 May 2012, அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இல்லைனா என்ன தெரியுமா, 2 May 2008 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். இதே மாதிரி நம்ம வந்து நம்ம ப்ரீவியஸாக இதே மாதிரி ட்ரைனிங் இல்லாட்டி அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். ரிசர்வேஷன் இதில் இருக்குது. தென் ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னா, நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து போஸ்டிங், இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா, NAPS இருக்குது, நேஷ்னல் அப்ரண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீமு. அதுக்குள்ளே நம்ம வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம என்னென்னா டேட் ஆஃப் பர்த், நேமு, இதில் எல்லாமே ஆதாரும் இதில் சர்டிஃபிகேட்டும் சேமாக இருக்கான்னு பார்த்து முடிச்சுட்டு, தென் www.apprenticeshippindia.gov.in அதுக்குள்ளே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபுல்லாக அதில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு கீழே பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ரிட்டன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஐடிஏ மார்க் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு அந்த மாதிரி இருக்குது. டென்டேட்டிவாக இப்போ கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்ன நடக்குன்னா 22 March 2026. ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் எப்போனா 25 March 2026. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 30 March 2026. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 31 March 2026 அப்போ நடக்குது. அடுத்து நம்ம ட்ராவலிங் எல்லாமே நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஹாஸ்டலில் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் இருக்கும் அதான் இருக்கும். கிளாத்திங்ஸ் அவங்களே வந்து ஜாயினிங்கில் எப்படின்னா, அது முக்கியமாக ஒரு 2 sets கொடுத்துருவாங்க. என்ன ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, அந்த சேஃப்டி ஷூஸ் அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கான உள்ள எல்லாமே தருவாங்க. நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் வச்சா வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாமே நம்ம எல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டு, ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே இப்போ ஒரு பால் பாயிண்ட் பெனில் யூஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதெல்லாமே நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட மெயிலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் இங்கே போட்டிருங்க பாருங்கள், இந்த செல்ஃப் அட்ரஸ்ட் எம்டி என்வலப்பு. இதில் வந்து 55 rupees போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா ஸ்பீட் போஸ்ட்டு. இதோட லாஸ்ட் டேட் வந்து என்னென்னா 2 January 2026 இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 10th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க எதாவதுனா இது இன்டர்ன்ஷிப்புக்கு அந்த மாதிரி அப்ரண்டிஸுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை கிளியர் பண்ணுறோம். மேலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.